தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. நேரு குடும்பத்துடன் அதிக பிணைப்பு கொண்ட உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி லோக்சபா தொகுதியில் 2004 முதல் காங்கிரஸ் தரப்பில் சோனியா போட்டியிட்டு வெற்றி பெற்று வந்தார். சமீபத்தில் அவர் ராஜ்யசபா உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். இந்த நிலையில் அவருக்கு பதிலாக ராகுல் ரேபரேலி தொகுதியில் களமிறங்குகிறார். கடந்த முறை அமேதி தொகுதியில் ஸ்மிருதி இராணியிடம் தோல்வியடைந்த ராகுல் இந்த முறை தொகுதி மாறி போட்டியிடும் நிலையில் தாயின் வெற்றியை தொடர்வாரா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. மக்களின் கவனத்தை ஈர்த்துள்ள ரேபரேலி தொகுதியில் ராகுலை எதிர்த்து போட்டியிடும் பாஜக வேட்பாளர் பற்றிய பரபரப்பும் தொற்றிக் கொண்டுள்ளது. அங்கு பாஜக சார்பில் உத்தரப்பிரதேச அமைச்சர் தினேஷ் பிரதாப் சிங் களத்தில் உள்ளார். இவர் 2010, 2016, 2022 என 3 முறை உத்தரப்பிரதேச எம்எல்சியாக தேர்வாகி இருக்கிறார். 56 வயதாகும் தினேஷ் பிரதாப் சிங் ரேபரேலியில் உள்ள குணாவர் கமங்கல்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர். 2018 பாஜகவில் சேர்ந்தவர். 2019 லோக்சபா தேர்தலில் சோனியாவுக்கு எதிராக ரேபரேலி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். ஆனால் அந்த தொகுதியில் சோனியாவுக்கு எதிராக 39% ஓட்டு வங்கியை பெற்றார். ரேபரேலி தொகுதியில் இதுவரை போட்டியிட்ட பாஜக தலைவர்கள் பெற்ற ஓட்டுகளில் இதுவே அதிகபட்சம். அதாவது 2014 3.52 லட்சமாக இருந்த சோனியா வெற்றிக்கான ஓட்டு வித்தியாசம் 2019 1.67 லட்சம் ஓட்டாக குறைய தினேஷ் பிரதாப் காரணமாக இருந்தார். இதனாலேயே 2022 யோகி அரசு மீண்டும் ஆட்சி அமைத்ததும் இவருக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது. இது மட்டுமின்றி மாவட்ட பஞ்சாயத்து தேர்தல்களில் பாஜக வெற்றிக்கு பங்களித்த முக்கிய அரசியல் பிரமுகராக திகழ்ந்தார். கிராமம் பகுதி வாரியாக மக்களிடம் அடிமட்ட அளவிலான தினேஷுக்கு இருக்கும் வரவேற்பை கருத்தில் கொண்டு இந்த முறை ராகுலுக்கு போட்டியாக அவரை பாஜக களமிறக்கியுள்ளது. 6 மாதங்களுக்கு முன்பே தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டதாக சொல்லும் பாஜக வேட்பாளர் தினேஷ் பிரதாப் சிங் கடின உழைப்பின் மூலம் தேர்தலில் ராகுலை வீழ்த்தி பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவேன் என்கிறார்.